ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் சனிக்கிழமை. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர் வாழ எதை உண்பது, எதை குடிப்பது என்றோ, உடலுக்கு எதை உடுத்துவது என்றோ நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். உணவை விட உயிரும், உயிரை விட உடலும் உயர்ந்தவையல்லவா? வானத்து பறவைகளை நோக்குங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. உங்கள் விண்ணக தந்தை அவற்றிற்கும் உணவு அளிக்கின்றார். அவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் அல்லவா? கவலைப்படுவதால் உங்களில் எவர் தமது உயரத்தோடு ஒரு முழம் கூட்ட முடியும்? உடைக்காக நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? காட்டு மலர் செடிகள் எப்படி வளர்கின்றன என கவனியுங்கள். அவை உழைப்பதுமில்லை, நூற்பதுமில்லை. ஆனால் சாலமோன் கூட தம் மேன்மையிலெல்லாம் அவற்றில் ஒன்றைப் போலவும் அணிந்திருந்ததில்லை என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்பிக்கை குன்றியவர்களே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியப்படும் காட்டு புல்லுக்கு கடவுள் இவ்வாறு அணி செய்கின்றார் என்றால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக செய்ய மாட்டாரா? ஆகவே எதை உண்போம், எதை குடிப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள். ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும். ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள். அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆங்கில கவிஞர் ஒருவர் எழுதிய கவிதையின் கருத்து இது. குருவிகள் 2 பேசிக்கொள்வது போன்ற கவிதை அது. ஒரு குருவி மற்றொரு குருவியை பார்த்து சொன்னதாம், இந்த மனிதர்களை பார்த்தாயா? எப்பொழுதும் பரபரப்பாகவும் படபடப்பாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய முகங்கள் எப்பொழுதும் கவலை நிறைந்த முகங்களாக, வாடிய முகங்களாக காணப்படுகின்றன. இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ நினைக்கின்றாய் என்று கேட்டதாம். அதற்கு மற்றொரு குருவி, நமக்கெல்லாம் பராமரித்து காத்து வரும் ஒரு விண்ணக தந்தை இருப்பது போல இந்த மனிதர்களுக்கென்று யாரும் இல்லை என்று நினைக்கின்றேன். அதனால் என்னவோ அவர்கள் இப்படி கவலையோடும் கலக்கத்தோடும் எப்பொழுதும் காணப்படுகின்றார்கள் என்று அந்த குருவி சொன்னதாம். கடவுளின் பராமரிப்பும் அளவற்ற அவருடைய பிரசன்னமும் நம்மோடு எப்பொழுதும் இருக்கும் பொழுது நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று இயேசு கூறுகின்றார். ஆப்பிரிக்கா பழங்குடியினர் மத்தியில் ஒரு பழக்கம் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதாவது, ஒரு ஆண் வயதுக்கு வரும்பொழுது கண்கள் கட்டப்பட்டு காட்டில் இரவு முழுவதும் தனித்து விடப்படுவானாம். அந்த காட்டில் இரவு முழுவதும் விலங்குகளின் சத்தமும் பறவைகளின் இரைச்சலும் அவனை பயமுறுத்தும் விதமாக இருக்குமாம். இருப்பினும் எந்த ஆண் இப்படிப்பட்ட பயங்களை மனதைரியத்தோடு எதிர்கொண்டு காலையில் வீடு திரும்புகிறானோ அவனைத்தான் அந்த இனத்தின் உறுப்பினராக அவர்கள் சேர்த்து கொள்வார்களாம். இந்த கலாச்சார பின்னணியில் சொல்லப்படும் ஒரு நிகழ்வு இது. அதாவது, ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகுந்த பயந்த சுபாவம் கொண்டவனாக இருந்தான். தன்னுடைய இனத்தாரால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் ஒரு இரவு முழுவதும் கண்கள் கட்டப்பட்டு காட்டில் இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்கென்று குறிக்கப்பட்ட நாளும் வந்தது. அவனையும் காட்டிற்கு அனுப்பினார்கள். விலங்குகளின் சத்தமும் பறவைகளின் இரைச்சலும் அவனுக்கு மிகுந்த பயத்தை உருவாக்கின. எப்படியோ ஒரு விதமாக அந்த இரவை அவன் கழித்து விட்டான். காலையில் கண்களில் இருந்த கட்டுகளை அவிழ்த்த பொழுது அவனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. அவருடைய பெற்றோர்களும் இரவு முழுவதும் கண்விழித்து அவனோடு அருகில் இருந்து அவனை பாதுகாத்தார்களாம். பிரியமானவர்களே, நாமும் அந்த இளைஞனை போன்றுதான்
இருள் சூழ்ந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்மை பயமுறுத்துகின்ற, கலங்க வைக்கின்ற, கண்ணீர் வடிக்க வைக்கின்ற எத்தனையோ நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆயினும் நமது விண்ணக தந்தை நமது அருகில் இருந்து கொண்டு நம்மை பாதுகாத்து கொண்டுதான் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம். துரஷ்டவசமாக இறைவனின் இந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கண்டுகொள்ளாததன் காரணமாகவும் உணராததன் காரணமாகவும் நமது ஒட்டுமொத்த வாழ்வு கவலையிலும் கலக்கத்திலும் கண்ணீரிலும் தான் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்படி நம்மீது அளவற்ற அன்பும் பாதுகாப்பும் பராமரிப்பும் கொண்டிருக்கும் இறைவனை தேடாமல் பொருட்களிலும் வசதியிலும் செல்வத்திலும் அவரை நாம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். இதுதான் இன்றைய நற்செய்தி சுட்டி காட்டுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இவ்வாறு செய்வது நமக்கு வாழ்வை தராது என்பதுதான் இயேசுவினுடைய படிப்பினையாக இருக்கின்றது. எப்போது நமது கவனத்தை செல்வத்தின் மீதும் அது கொடுக்கும் இன்பத்தின் மீதும் திருப்புகின்றோமோ அப்போதே நாம் இறைவனை விட்டு விலக ஆரம்பித்து விட்டோம் என்று அர்த்தம். செல்வமும் பொருளும் நமக்கு தேவையில்லை என்பது அல்ல இயேசுனுடைய வாதம். மாறாக அவை நமது வாழ்வின் ஆதாரமாக, அடித்தளமாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் இயேசுனுடைய ஆதங்கமாக இருக்கின்றது. இறைவன் மட்டுமே நமது வாழ்வின் ஆதாரம். எனவே அவரையும் அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றை அனைத்தையும் நமது வாழ்வின் முதல் குறிக்கோளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வின் ஆதாரமும் அடிப்படையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவின் மீது நாம் கொண்ட விசுவாசத்தை, நம்பிக்கையை மையமாக கொண்டு நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை கட்டி எழுப்புவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலை கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். ஆண்டவரே, எங்களுடைய கவலை கண்ணீர் எல்லாம் போக்குகின்ற தெய்வமாக, கடவுளாக இருந்து எங்களை வழிநடத்துகின்றீர். எங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டமாக இருந்தாலும் இந்த போராட்டத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான வல்லமையும் ஆற்றலையும் தருகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். எங்களுடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கவலைகள், கண்ணீர், கலக்கங்கள், அச்சம், பயம் இவை அனைத்தும் எங்களை வீழ்த்தினாலும் எங்களை உயர்த்துகின்ற தெய்வமாக நீர் இருக்கின்றீர். எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டுவிடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ தேவையான வரத்தை எங்களுக்கு நிறைவாக தாரும். அன்பு ஆண்டவரே, இதோ இந்த நாளை உமக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுத்து மகிழ்கின்ற குடும்பம் சென்னையை சார்ந்த திரு தேவராஜ், திருமதி பவுலின், திரு பிரவீன், திருமதி கிரேஸ் கீர்த்தனா, திரு அஸ்வின், திருமதி செசிலியா, இந்த குடும்பத்தை முழுவதுமாக உம்முடைய கரங்களிலே அற்புதம் செய்கின்ற, அதிசயங்கள் செய்கின்ற, அபிஷேகத்தை பொழிகின்ற, தூய ஆவியானவரின் கொடைகளை நிறைவாக பெற்றுத் தருகின்ற, அவருடைய கனிகளால் எங்களை நிரப்புகின்ற இந்த கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தை முழுவதுமாக இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி சிறப்பாக வழிநடத்தி வந்தீர். இந்த மாபெரும் கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தீர். அந்த குடும்பத்தில் இருக்கின்ற 2 மகன்களுக்கும் நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து தந்தீர். அன்பு ஆண்டவரே, இப்படிப்பட்ட அருமையான அற்புதமான அதிசயங்களை நீர் இந்த குடும்பத்தில் செய்திருக்கின்றீர். இந்த கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த குடும்பத்தை நம்முடைய பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழிநடத்திட நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே.
இந்த குடும்பம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதையை நீர் நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பம் மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான குடும்பமாக திகழ, ஒரு திரு குடும்பமாக ஒவ்வொரு நாளும் உருவெடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், மன்றாடுகிறோம். இந்த குடும்பத்தில் வளர்ச்சிக்கு எதிராக, முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்கின்ற எல்லா தடைகளையும் நீக்கியறலும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்து நல்ல வருமானத்தையும் கொடுத்து இந்த குடும்பத்தை மேன்மேலும் நீர் உயர்த்துவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் மிக விரைவில் இதோ திருமணம் நடைபெற்றிருக்கின்ற இந்த மகன்களுக்கு அந்த திருமணத்தினுடைய பலனை அனுபவிக்கின்ற நல்ல வரங்களை தாரும் ஆண்டவரே. இதோ மூத்த மகன் பிரவீணனுடைய வாழ்க்கையிலே நல்ல ஒரு குழந்தையை நீர் கொடுத்திருக்கின்றீர். அந்த குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த நாள் வரை அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோர்களுக்கும், மிகவும் குறிப்பாக அந்த தாய்க்கு நல்ல பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தந்து வழிநடத்துகிற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாயையும் தந்தையையும் அந்த குழந்தையையும் ஆசிர்வதியும். அன்பு ஆண்டவரே, அவருடைய இரண்டாவது மகனுக்கு மிக விரைவிலே இதே போல ஒரு சந்தோஷமான செய்தி மிக விரைவிலே அறிவிக்கின்ற நல்லதொரு வரத்தை தந்து ஆசிர்வதியும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா தீய சக்திகளையும் அகற்றியறலும் ஆண்டவரே. இந்த குடும்பத்தின் மீது படுகின்ற பொறாமை சம்பந்தப்பட்ட எந்த பார்வையாக இருந்தாலும் அதை தோல்வியுறச் செய்யும் ஆண்டவரே. எல்லா தீய சக்திகள் தடைகளிலிருந்தும் தாக்குதல்களிலிருந்தும் இவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தாரும் ஆண்டவரே. இவருடைய பயணங்களை நிறைவாக ஆசீர்வாதத்தை, அந்த பயணங்களில் பாதுகாப்பையும் அன்பு ஆண்டவரே, எந்த ஒரு விபத்தோ எந்த ஒரு தீய சக்தியோ இவர்களை அணுகாமல் தாக்காமல் இவர்களை சிறப்பாக வழிநடத்துகின்ற ஒரு வரத்தை தந்து இவர்களோடு இருந்து நீர் பயணிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது தூதர்களுக்கு கட்டளையிட்டு இந்த குடும்பத்தாரை எப்பொழுதும் பாதுகாத்து வழிநடத்திட நாங்கள் மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தை நிறைவாக நீர் ஆசிர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.